கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் பரலோகத்தையும் பூமியையும் இணைத்தல் என்ற தலைப்பின் கீழாக பிலிப்பியர் மற்றும் கொலோசியரில் கிறிஸ்து என்று சொல்லி பவுலாருடைய ஊழியத்தின் வழியாய் பவுலார் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அநேக பாடங்கள் வழியாய் தொடர்ந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் 7 பரலோக குடியிருப்புகள் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, நம்முடைய திருவசனங்களை தியானிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். திருவசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீர் அருளி இருப்பதற்காக துதிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு பாடங்களை விலைக்களிக்க போகிற போதகரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் அவருடைய வார்த்தைகள் வழியாய் பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடத்தை நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தோத்திரம் பாஸ்டர். சரி, நம்ம பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாஸ்டர், இந்த வார பாடத்தினுடைய முன்னுரையும் மனநவசனமும் சொல்லுங்கள். இந்த காலாண்டின் 7வது பாடத்தை நம்ம படிக்கிறோம். இந்த பாடத்தினுடைய மைய கருத்து நாம் எதை குறித்து படிக்க போகிறோம் என்று நாம் பார்க்கிற பொழுது, பிலிப்பியர் நிருபம், அந்த பிலிப்பியர் நிருபத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பட்டணத்தாருக்கு கொடுக்கிறார். அந்த ஆலோசனையில் மிக குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மைய கருத்தை இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அதை திரும்ப அதை வலியுறுத்துகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படி உலகத்தில் ஜீவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வருகிற சவால்கள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், மரணம், இதுபோல் காரியங்களிலே கிறிஸ்தவர்கள் அதை எப்படி அந்த சூழ்நிலையை கையாள வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியோடு இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வாரத்தில் நம்ம இந்த காலாண்டு முழுவதும் படித்து வருகிறோம். ஆனால் குறிப்பாக இந்த வாரத்தில் நாம் அதை படிப்போம். அதற்கான நோக்கம் என்ன என்று பார்க்குற பொழுது இந்த வாரத்தினுடைய தலைப்பு தான் அதுக்கான நோக்கம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்பு நாம் பூலோகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்துக்குரியவர்களாக இருப்பதினாலே பூலோக வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, அது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, மாயையான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பரலோகத்திலே ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு நித்திய வாழ்வு. அங்கே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சமாதானத்தை விட அதிகமான சமாதானம் அங்கே கிடைக்கும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் நித்தியமாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதை எண்ணி அதை மனதில் வைத்து இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவோடு கூட மகிழ்ச்சியாக இருந்தால் அது அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்கும். அதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள் என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் படிக்க முடியும். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு முன்மாதிரியாக அங்கே பின்பற்றும்படி சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி என்று சொல்லுகிறார். கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். என்னென்ன காரியங்களிலே நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த மாபெரும் போராட்டத்தில் நாம் ஈடுபட்டிருந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு அந்த போராட்டங்களை நாம் கடந்து செல்ல முடியும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்து. மனநவசனமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது படிக்க முடியும். இந்த மனநவசனத்தை குறிப்பாக ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருப்பதனாலே என்றாவது ஒரு நாள் நம்ம இந்த பரலோகத்துக்கு நம்ம நிச்சயமாக செல்வோம். அதற்காக நம்ம பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். அதற்காக பரிசுத்தமான ஜீவியத்தை இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும். அதை நாம் மனதில் வைத்தவர்களாக, அது நம்ம இலக்காக நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பூலோக வாழ்க்கையில் நமக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்புகளில் தேவனோடு கூட நாம் ஓட வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்குது. நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக முன்னுரையை வைத்தீர்கள். நேர்களே, ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு நம்ம கடந்து போக போகிறோம். முன்மாதிரிகள், நல்ல முன்மாதிரிகளும்
மோசமான முன்மாதிரிகளையும் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றன? பவுல் இந்த பிலிப்பியர் நிருபத்தின் வழியாக எப்படிப்பட்ட முன்மாதிரியாக நம்ம இருக்கணும், எது மோசமான முன்மாதிரிகள் என்று காட்டுகிறார்? இங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 17, 18, 19. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கின்றார்கள். அநேகர் கிறிஸ்துவின் சிலுவையை பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த 3 வசனத்தில் குறிப்பாக 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போது எங்களை பின்பற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே இந்த பூமியில் நாம் மனுஷிகத்தில் யோசிக்கின்ற பொழுது நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன் ஒரு மனிதனை நாம் பின்பற்ற வேண்டும்? எப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனிடத்திலும் சில குறைகள் காணப்படும், சில பாவங்கள் காணப்படும். பாவத்தில் தன்னுடைய தாய் எல்லாரையும் கர்ப்பம் தெரிந்தால் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வசனம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நிச்சயத்தோடு அவர் தன்னை பின்பற்றும்படியாகவும் தான் காட்டுகிறவர்களையும் தான் காட்டுகிறவர்கள் வழிநடத்துகிறவர்களையும் பின்பற்றும்படியாக சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இங்கே மாத்திரமில்லை, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 4:16 அங்கே சொல்லுகிறார், ஆகையால் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல ஒரு ரோல் மாடல், நமக்கு ஒரு முன்மாதிரிகள் இருக்கிற பொழுது அதற்கு மனுஷீகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நமக்கு முன்பதாக ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக பின்பற்றுவதில் எந்தவித தவறும் இல்லை. எந்த பட்சத்தில் என்று சொன்னால், ஒரு நபரை நாம் பின்பற்றுகிற பொழுது அந்த பின்பற்றுகிற நபரோடு கூட நாம் அவர்களிடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்கிற காரியம் நம்ம இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்க வைக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, அதில் அனுபவிக்கும் பொழுது நம்ம அவர்களை ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்கே அந்த விதத்தில் தான் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, என்ன நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியுது. தெசலோனிக்கே பட்டணத்தில் அங்கே உள்ளவங்களுக்கு புத்தி சொல்லும்போது சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கேர் நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், உபத்திரவத்தில் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். உபத்திரவத்தில் எங்களையும் கர்த்தரையுமே சேர்த்து பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். என்னை மாத்திரம் இல்லை, கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த கொலோசு இந்த பிலிப்பியர் பட்டணத்தாருக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யார் இடத்துல நிருபங்களை எழுதி கொடுத்து அங்கே போய் சென்றப்பட்டிருக்கிறதோ, அங்கே யார் அவர்களுக்கு தலைவர்களாக இருக்கிறார்களோ, சபையை வழிநடத்துகிறார்களோ அவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முன்மாதிரிகளாக ஏற்றுக்கொண்டு. வேறு சில ஆலோசனைகள் இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17வது வசனத்தில் நீங்கள் 18வது வசனத்தில், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். இப்போது இங்கே இந்த தேவனுடைய மார்க்கத்தை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களை பகைஞர் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பகைஞர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பகைஞர் அல்ல, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அவர்கள் பகைஞர் என்று அங்கே சொல்லவில்லை. இப்போ நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால், சத்தியத்தை கொள்ளாதவர், அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவர், தேவனை வழிபடாதவர், அவர் எனக்கு பகைஞர் என்று சொல்லலை, நமக்கு பகைஞர் என்று சொல்லலை. ஆனால் யாருக்கு பகைஞர் என்று சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவைக்கு பகைஞர் என்று அவங்க சொல்கிறார். அப்போது அவர்கள் மீது வைத்திருக்கிற தவறு செய்கிறவர்கள் மீது வைத்திருக்கிற ஒரு கரிசனை அங்கே சொல்லப்பட்டு காண முடியும். அது மாத்திரமல்ல, கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது முன்மாதிரிகள் என்று நாம் சொல்லுகிற பொழுது, எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் எஜுகேஷன் என்ற புஸ்தகத்தில் 146வது பக்கத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள், த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காட்லி மென் அண்ட் விமன் கேன் இன்ஸ்பயர் அஸ் டு க்ளோசர் வாக் வித் காட். அப்போது இந்த தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய முன்மாதிரித்துவம், அவர்களுடைய எடுத்துக்காட்டுகள் நம்ம எப்படி நடத்துமா அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு உறவை வைத்து கொள்வதற்கு நேராக நம்மை நடத்தும். அப்படிப்பட்டவர்களை நம்ம
பின்பற்றலாம் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுபோல் சிலுவைக்கு பகைஞர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னால் நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு சிலரை முன்மாதிரிகளாக ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறவர்களாக இருக்கிற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையின் ஜீவியம் வேதத்தோடு ஒத்துப்போகிற பொழுது, அவருடைய வாழ்க்கையின் அவருடைய உபதேசங்கள், அவருடைய அனுபவங்கள் நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரத்தில் நேராக நடத்தும் என்று சொன்னால் அவர்களை நம்ம பின்பற்றுவதில் தப்பு இல்லை. ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போது நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவங்க, முதல்ல அவங்க கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களா என்று நம்ம பார்க்க வேண்டும். எல்லாரையுமே நமக்கு பிடிச்சிருக்காங்க, நமக்கு உதவி செய்கிறாங்க, நம்ம இவர்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இவங்ககிட்ட போனால் நமக்கு இந்த சில நன்மையான காரியங்கள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடாது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறது, உறுதியாக சொல்லுகிறார். அதனால தான் என்னை பின்பற்றுங்கள் என்று அவராலையும் சொல்ல முடிந்தது. அப்போ நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை நாம் முன்மாதிரியாக எடுத்து கொள்கிறோம் என்பவர்கள் தேவனோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் வைத்திருக்கிற உறவு நம்ம இன்னும் அதிகமாக நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவில் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு உறவாக நம்முடைய முன்மாதிரிக்கும் நமக்கு இருக்கிறதா என்பதை பார்க்கணும். இது நாம் யாரையாவது முன்மாதிரியாக பின்பற்றுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாமளும் ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யணும், இந்த பூமியில் மற்றவர்களை சத்தியத்துக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்பது தான் பிலிப்பு பட்டணத்திற்கான விசுவாசிகளுக்கான ஆலோசனையும் நமக்குமான ஒரு ஆலோசனையுமாக அங்கே இருக்கிறத நம்ம படிக்க முடியும். நல்லது பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். முன்மாதிரிகளாய் நாமளும் வாழணும். முன்மாதிரிகளாய் நம்ம வாழ்கிறதற்கு நாமும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்பது ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நம்ம நிலைத்திருப்பது. அந்த சத்தியத்தில், கற்ற சத்தியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதை தேவ பலத்தோடு நம்ம கைக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருப்பது என்பது என்கிற கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது எதன் அடிப்படையில் நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும்? நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிற பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு, பரலோக குடியிருப்பு என்று நம்ம பார்த்தோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த சரீரம் நம்ம தரித்திருக்கிற நமக்கு இருந்திருக்கிற இந்த சரீரத்தில் நாம் இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பாவ சரீரமாக இருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், அவருடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக அதை மறுரூபப்படுத்துவார். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது தான் கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க. இப்போ யோபை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என்ன செய்வேன், என்னுடைய சொந்த கண்களால் நான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு நம்பிக்கை, கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு முன்மாதிரியை பற்றி நம்ம படித்தோம். பரலோக குடியிருப்பு, பரலோக பிரஜைகளாக இருக்கிற நாம் பரலோகத்தை நோக்கி, அந்த பரலோகத்தை நாடி, அந்த பரலோகத்தை எதிர்பார்த்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நமக்கு ஆண்டவர் வழிகாட்டியாக கொடுத்திருக்கிற முன்மாதிரிகளை பின்பற்றி தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏன் சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், யோவான் 14:1 வாசிக்கிறது போல், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் நிச்சயமாக என்ன செய்வேன், வந்து உங்களையும் அங்கே அழைத்து போவேன்னு சொல்கிறார். அப்போது பூலோகத்தில் நாம் இருந்தாலும் கூட நாம் எந்த இடத்துக்குரியவர்கள் என்று சொன்னால், அந்த மறுமையில் நித்தியத்துக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அதனால தான் அந்த பரலோக குடியிருப்பு என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போது கிறிஸ்துக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது
தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் மரணத்தை ஜெயித்தவர், நம்முடைய சரீரத்தை மாற்றக்கூடியவர், மறுரூபமாக்கக்கூடியவர், இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையில் நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக தெளிவாக சொன்னீர்கள். கர்த்தருக்குள்ள நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்த்துட்டோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது எப்பொழுது? இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தினுடைய மைய கருத்தை வந்து சந்தோஷமாக இருங்கள் என்பது தான். ஒரு மனிதனால் இந்த பூமியில் வாழும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி அநேக விசுவாசிகளுடைய உள்ளத்தில் எழும்புகிறது. ஏனென்று சொன்னால் யாரை போய் கேட்டாலும் யார்கிட்ட பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கும். ஒன்று மாம்ச பலவீனமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது மனசங்கட்டங்கள், அவர்கள் கஷ்டங்கள், வியாதிகள், இப்படி சிக்கல்கள் நிறைந்த ஒரு உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ அதே சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணத்தாருக்கு இங்கே கிடைக்கிற ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னால் 4வது அதிகாரம் பிலிப்பியர் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், திருப்பி சொல்கிறார் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஏன் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? அவன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படி சந்தோஷமாக கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியும். இப்போ சந்தோஷத்தை குலைப்பதற்கு அநேக பிரச்சனைகளை நான் சொன்னேன். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மேலாக நம்முடைய பரலோகத்தின் தேவன் நமக்குடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருப்பதனால அவர் இந்த தற்காலிகமான சூழ்நிலையை கண்டு நாம் அஞ்சக்கூடாது, அல்லது சோர்ந்து போய்விடக்கூடாது, அல்லது தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் இழக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த தற்காலிகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்கிற நம்பிக்கை வர வேண்டும். இப்போது நம்ம பார்த்துக்கலாம் ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது, முதலாவதாக 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்திருங்க, ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறார் என்பதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்க முடியும். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தால், எல்லாமே சீராக இருந்தால், எல்லாம் சரியாக இருந்தால் அந்த சந்தோஷம் வரும். ஆனால் அப்படி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாட்களிலும் அவங்க பிறந்ததிலிருந்து மரிக்கின்ற வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்காது பூலோகத்தில். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி வருகிற இந்த பூலோகத்தின் வாழ்க்கையின் ஜீவியத்தில் வருகிற சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்கிறார்கள், எப்படி அதை சந்திக்கிறார்கள் என்பது தான் அந்த நமக்கு கிடைக்கிற வேத ஆலோசனை. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருங்கள். நான் சந்தோஷமாய் எதுக்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க முடியும்னா, முதலாவது காரியம் அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பது தேவன் நம்ம மீது காட்டுகிற ஒரு அக்கறை என்பதை அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பை அதில் வந்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற, என் மீது அக்கறை காட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். 2வது காரணம் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நம்ம 5வது வசனத்தில் வாசித்தோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார்னு பார்த்தோம் 1 பேதுரு 5:7. இங்கே அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. 3வது அதிகாரத்தில் முடிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால இந்த உலகத்தின் பாடுகள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். அதற்கு பிற்பாடு நான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ஜீவியத்தை நான் பரலோக ஒரு குடிமகளாக நான் அதை அந்த சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை மீது அக்கறை காட்டுறவராக இருக்கிறனால சந்தோஷப்படணும். 2வது, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 3வதாக ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம், அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு நாட்டினுடைய
ஜனாதிபதியோ ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான அதிகாரத்தில் இருக்கிற இடத்துல நேரடியாக போய் எல்லா நேரத்துலையும் இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் மத்தியானமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நினச்ச நேரத்துக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட நம்ம பேசி நம்முடைய குறைகளையும் மன்றாட்டுகளையும் அவங்ககிட்ட வைக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நம்முடைய மன்னவசனமாக வாசித்தோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனால் என்னால் சந்தோஷமாய் இருக்க முடியும். 3 காரியங்கள் பார்த்தோம். ஏன் ஒரு விசுவாசி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னா, ஒன்று அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார், 2வது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, அதனால் உலகத்தின் பாடுகள் நிச்சயமாக முடியும், 3வது எந்த நேரத்திலும் நம்ம அவரிடத்துல சென்று நம்முடைய மன்றாட்டுகளை ஜெப விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அதனால் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். சரிங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். இப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதை குறித்து நீங்கள் பேசுனீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எவைகளை சிந்தித்து கொண்டே இருக்கணும்? 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த வசனம் இருக்குது, அதுக்கான உத்தரவு இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று அங்கே சொல்லப்படும். நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போது இது சற்று கொஞ்சம் மனுஷீக சிந்தைக்கு மாறான சிந்தையை வேற ஒரு ஆவியின் சிந்தையோடு நீங்கள் யோசிங்க என்பது ஒரு ஆலோசனையாக நம்ம பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய கவலை, உங்கள் பிரச்சனை, உங்களுடைய பாடுகள், உங்களுக்கு வருகிற சவால்கள், அன்னன்னைக்கான வேலை பளுகள், இந்த மாதிரி காரியங்களில் உங்களுடைய சிந்தனை போச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது சோர்வுப்படும். ஆனால் நீங்கள் மாறாக நீங்கள் எதை சிந்திக்கணும் அப்படின்னா, எது உண்மை உள்ளவைகளோ, உண்மை உள்ளவைகள் என்று நாம் சொல்லுகிற பொழுது சத்தியத்துக்கு சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்கிறார். அவரை குறித்து, அந்த சத்தியத்தை குறித்து, உண்மை உள்ளவைகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது ஒழுக்கம் உள்ளவைகள், அது நம்முடைய கேரக்டரை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்யுங்க, இதை செய்ய வேணாம், இது தேவனுக்கு பிரியமுள்ள காரியம், இது தேவனுக்கு பிரியமற்ற காரியம், அதை யோசிங்க. கற்புள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதாவது கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சிந்தையை மாற்றி நீங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிங்க. மனுஷிக மாம்ச சிந்தையில் வருகிற எண்ணங்களை நீங்கள் அகற்றி இந்த தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அதை உங்களுடைய செயலில் காட்டும் பொழுது அந்த சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் கர்த்தர் ஏன்னு சொல்லணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு சமாதானம் கிடைப்பதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் எனக்கு கிடைக்கலையே நம்ம நிறைய நேரங்களில் வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும், எப்போது அந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். அது எதை மாறணும் அப்படின்னா, நீங்கள் இவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொன்னார் இல்லையா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோசிக்கும் பொழுது தான் அந்த தேவனுடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் ஆட்கொள்ளும். அப்போது இது எல்லாமே பரலோகத்திலே நம்ம பரலோகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அதை பூலோகத்திலே நம்ம அனுபவிக்கலாம், கர்த்தருக்குள்ளாக அதை அனுபவிக்கலாம், கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுதே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் என்று அது பரலோக வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரியாக கூட நம்ம சொல்லலாம். பரிபூர்ணமற்ற இந்த சூழ்நிலையில் ஒரு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக என்னென்ன காரியங்களை நீங்கள் யோசிங்க என்று அவர் அங்கே விளக்கி கூறுகிறத பார்க்க முடியும். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்விக்கு வரப்போகிறோம். பவுலாருடைய வார்த்தை, எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி, நம்ம அவரை ரோல் மாடலாக எடுக்கணும்னா நாமளும் மனரம்யமாக இருக்கணும். நாம் மனரம்யமாக இருக்கிறதற்கு முக்கியமான வழிகள் என்ன? நாம் மனரம்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும், நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும், முதலாவது காரியம். ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக என்னென்னலாம் செய்தார், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும், தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும்.
என்னை நேசிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அவர் மீது ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ அந்த மனரம்யம் நமக்குள்ளே வரும். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 4:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என்று அவர் சொல்கிறார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டு. அப்படி 19 வசனத்தை சேர்த்து வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு காரியத்தை, ஒரு நம்பிக்கையை சொல்கிறதை பார்க்க முடியும். இப்போ எவ்வளோ அருமையாக ஒரு உபதேசத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் நம்ம முன்ன வாசித்தோம், நீங்கள் இந்தந்த காரியங்கள்லாம் கற்புள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், எது சத்தியம் உள்ளவைகளோ இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு போதும் என்கிற மனம் நமக்கு இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், பலவீனமானாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதற்கான காரணம் என்ன என்பதுதான் முக்கியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்று சொன்னால், அந்த கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் எனக்கு இந்த உயர்வில் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்க தவிர தாழ்வில் எனக்கு சந்தோஷமாக இருக்க தெரியாது. அதனால் நல்லா திருப்தியாக புசித்து சாப்பிடும்போது தான் சந்தோஷமாக இருக்க முடியுமே தவிர பட்னியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும்பொழுது எனக்கு எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதை சொல்கிறார். அந்த பரலோக குடியிருப்புன்னு முதல்ல சொன்னார் இல்லையா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுன்னு 3வது அதிகாரத்தில் சொன்னார். அதை திரும்ப திரும்ப அவர் அந்த நிருபத்தை முடிக்கும் போதும் அவர் சொல்கிறார், இங்கே குறைகள் இருந்தாலும் கூட மறுமையில் ஆண்டவர் என்ன செய்வார், அது எல்லாவற்றையும் பரிபூர்ணத்தினால நிறைவாக்குவார்னு 19வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார், மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம், இந்த விசுவாசம், இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த காரியம், இதுவைகளை நம்ம இறுக பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் அந்த மனரம்யம் கிடைக்கும். அந்த பவுல் இங்கே சொன்னது போல், நீங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கள்னு சொன்னது போல், அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யும்னு சொன்னால் ஆட்கொள்ளும். மாம்ச பலவீனத்தில் தேவனுடைய செயலை குறை சொல்வதோ அப்படி பண்ணும்போது கர்த்தர் அவர் எடுக்கிற தீர்மானங்கள், அவர் செய்கிறது தவறு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக காண்பிக்கிறோம். ஆனால் கர்த்தரை குறை சொல்ல முடியாது. அவர் என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். மனுஷன் செய்கிறது வேணால் தவறாக இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார். நாம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நேரத்தில் வேணால் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவனுடைய செயல்களும் ஆண்டவர் நடத்துகிற விதமும் மனிதனுடைய கடிகாரத்தையோ மனிதனுடைய பயன்படுத்துகிற காலண்டரையோ அடிப்படையாக வைத்தல்ல. அது அவர் என்ன சித்தத்தில் எந்த நேரத்தில் என்ன செய்கிறாரோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுகிறார் என்பது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது ஒரு பூரண சமாதானமும் மனரம்யமும் போதும் என்கிற மன பக்குவமும் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமும் அதிகமாக பலப்படும். நல்லதுங்க பாஸ்டர், மிக தெளிவாக சொன்னீர்கள். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நிச்சயமாக நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மனரம்யமாக இருக்கவும், இன்னுமாய் அநேகருக்கு மாதிரியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபத்தோடு கூட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். போதகர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே இந்த காலாண்டின் 7வது பாடத்தை நாங்கள் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ பரலோகத்தின் குடியிருப்பு என்று எங்களுக்கு நீர் முன்கூட்டியே ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த இடத்தை நாங்கள் அடைவதற்கு முன்பதாகவே இந்த பூலோகத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் ஜீவியத்தின் நாட்களில் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். தேவன் உதவி செய்வார், தேவன் எங்களை வழிநடத்துவார், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருப்பார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று இந்த வசனங்களிலே நாங்கள் வாசித்த பிரகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அந்த சமாதானத்தின் தேவன் எப்போதும் குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியானது இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாய் இருந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தெய்வ ஐக்கியத்திலே வளர்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.